மேலே வா, இல்லை வா, ட்ரீட்ஸ் என்ன வடியாங்க, மேலே வா, வாடா சாசா. யாரெல்லாம் மேலே வரீங்களோ அவங்களுக்கு தான் தருவேன் அம்மா. மேலே ஏறி வா. பொட்டேட்டோ குட் கேர்ள், அழகு பிள்ளைடா பொட்டேட்டோ. யாரெல்லாம் மேலே வந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அம்மா தருவேன், சரியா? நீ கீழேயே இருந்தால் கீழேயே தான் இரு. நீ ரொம்ப சேட்டை செய்கிற, யார் பேச்சு கேட்குறதில்ல நீ. இவ இருக்கா பார்த்தீங்களா, நம்ம என்ன கொடுத்தாலும் அவளுக்கு பக்கத்தில் போய் தான் கொடுக்கணும். யார் தெரியுமா இது டோரி, பக்கத்தில் போய் தான் கொடுக்கணும். ஓவராக சீன் போடுவா. சிஞ்சோட ஆட்டிடியூட் இது காட்டுமாக்கோ. பார்த்துக்கோங்க, இறங்கணுமா. ஓடிடுவா, அப்படியே ஓரமாக ஒதுங்கி ஒதுங்கி உட்காந்துருப்பா. இந்தா சாரி, இரு, அவள் சாப்பிடவே இல்லை, இரு சாப்பிட. வாடி இங்கே வாடி தங்கம், இந்த அடி என் மயில் வாடி, என் பட்டு வாடி, மயில் வாடி. என்னாச்சு பாப்பா? கொன்னும் இல்லை, இந்த சாப்பிடு. இவன் ஒருத்தன் கருத்த வாள் மட்டும்தான் எப்போ பாரு யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு 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 எனக்கு. எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்னன்னா ஹேர் ஃபால் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி இன்ஸ்டாவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாரும் இதே கேள்வி நிறைய கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோவில் பதில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோலையுமே ஹேர் ஃபால் பற்றி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். பிள்ளைங்களுக்கு பாருங்கள், எந்த பெட்டாக இருந்தாலும் எப்பயுமே முடி வந்து கண்டிப்பாக கொட்டும். அது பாரு ஆச்சரியமா அங்கேயே தான் பார்க்குது. அது பார்வையை பாரு எங்கே பார்க்குதுன்னு. இங்கே வாடி பொட்டேட்டோ. சிஞ்சுவா, சிஞ்சுமா, இந்தாடா சிஞ்சு. பிள்ளைய பார்த்து கண்டுபிடாதடி. யாருக்கு ட்ரீட்ஸ் வேணாம், நல்லதாக போச்சு, மிச்சம் மீதி ஆகிடுச்சு, போங்க. நீ சாப்பிட்றீத்தாங்க, இந்தாடி. டெய்லி ரொட்டீன் எங்களுக்கு இதுதான். இவங்களுக்கு வந்து நாங்கள் மேலே வந்து உட்காந்துட்டோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே அந்த கண்ணை தொடச்சி விட, மூக்கை தொடச்சி விட, கால் அழுக்காக இருந்ததுன்னா காலெல்லாம் தொடச்சி விட, இதே தான். தொடச்சி விட்டு போவோம். உடனே சாயங்காலமாக போய் வெளியில் போய் என்ன பண்ணுவானுங்கன்னா அழுக்கு பண்ணிட்டு வந்துடுவாங்க. எல்லா தொட்டிலும் ஏறி அந்த தொட்டியில் போய் படுத்துக்கிறது, இப்படியே அழுக்காயிருவானுங்க. அப்புறம் ஹேர் ஃபால் பற்றி சொல்லிட்டு இருந்தால அதை அப்படியே பாதியிலே விட்டுட்டேன். அப்புறம் என்னென்னா நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி எல்லா பெட்டுக்குமே பார்த்திங்கன்னா முடி கொட்ட தான் செய்யும். அது நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் முடி வந்து கண்டிப்பாக கொட்டும். என்னென்னா அவங்களுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து தலை சீவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து டெய்லி எல்லாம் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் 13 பேருக்கு ஒரே நேரத்தில் சீவ முடியாது. அதனால 2 பேருக்கா 3 பேருக்காகவும் சீவுவோம். பெட்டுங்களுக்கு நமக்கு ஆன்லைன்லாம் கிடைக்கிது, எல்லாம் வாங்கி வச்சுங்க. டீஷேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரெசண்டாக இதுவெல்லாம் ஸ்ட்ரீமில் ஆவி வருது பாருங்கள். இது வந்து சார்ஜெல்லாம் போட்டுக்கலாம். இதுவே ஆன்லைனில் கிடைக்கி. இவ பார்க்குறத பாரு, என்னடா இது ஆவி வருதுன்னு பார்க்குறா. இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அப்பப்போ வாங்கி நீங்கள் சீவி விட்டுக்கிட்டிங்கன்னா முடி கொட்டுறது கம்மியாக இருக்கும். நீங்கள் சீவாமையே விட்டுட்டீங்க அப்படின்னா முடி வந்து ஜாஸ்தியாக கொட்டும். அவங்க ஓடுறப்பவே பார்த்தீங்கன்னா முடி வந்து அப்படியே உதிரும். அதனால் நீங்கள் டெய்லி வந்து சீவி விட்டுட்டிங்கன்னா முடி வந்து அதிகமாக கொட்டாமல் அப்போ சும்மா லைட்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு சீவுறதை விட வெளியில் கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்கள நல்லா சீவி விட்டிங்கன்னா நல்லா முடியெல்லாம் நல்லா பறந்துடும். அப்படியே நல்லா அப்படி இப்படி கை வச்சு நல்லா தடைச்சிருந்தா இப்படி 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 இவன் தான் எல்லாத்துக்கும் சரி, இதுவே தான் எல்லாத்துக்கும் சரின்னுவான். இந்த இப்படி 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 பண்ணிங்கன்னா முடியெல்லாம் போயிடும். அப்புறமா வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து விட்டுட்டிங்கன்னா முடி வந்து கொட்டாது. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப எல்லாம் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் வெறும் முடியாதான் இருக்கும். நாங்கள் எங்கேயா வெளியில் போகணுன்னா எங்கள் ட்ரெஸ்ஸு ஊரா வெறும் முடியாதா இவங்க முடியாதான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு டெய்லி இவங்களை சீவ முடியாது. காலையில் ஒருத்தரை 2-3 பேருக்கு ஒரு நாளைக்கு சீவனா, ஏன்னா ஒருத்தரை சீவரை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்படியே ஓடுவாங்க, தலை தெறிக்க ஓடுவாங்க, ஐயோ சீப்பை தூக்கிட்டாங்கடா அப்படின்னு. என்னவாம்மா பொட்டேட்டோவுக்கு? அதனால் அதிகமாக கொட்டாது. நம்ம டெய்லி நீங்கள் ஒரு பெட்டு ஒரு பூனைக்குட்டி 2 பூனைக்குட்டி வச்சுருந்தீங்கன்னா டெய்லி அவங்கள மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த மாதிரி டெய்லி சீவிட்டு இந்த மாதிரிலாம் இது வந்து நல்லா ஆவியெல்லாம் வரும். சார்ஜ் குறைஞ்சி போச்சு போல். இதில் நல்ல ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். அதில் வந்து இந்த வாடி தங்கம், நீ வாடி, என் மயில் வாடி, என் பட்டு வாடி வாடி, இந்த மாதிரி சீவுனீங்கன்னா அப்படியே முடி வந்து பறக்காது. நான் மட்டும்தான் செய்வேன்னு இல்லை, வீட்டில் எல்லாருமே சீவி விடுவாங்க. மூஞ்சி துடைக்கிறது வைக்கிறது எல்லாமே வீட்டில் இருக்க எல்லாருமே செய்வாங்க. இந்த மாதிரி இவ்வளோதான். இந்த மாதிரி சீவிட்டோம்னா இப்படி பாருங்கள் முடி வருது பாருங்கள். எத்தனை தடவை சீவினாலும் இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். வாலில் இருக்க முடி இதெல்லாம் இந்த மாதிரி வெளியில் எடுத்து நம்ம தூரத்துக்கு போட்டுற வேண்டியது தான். பெட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது சாதாரண சகஜமான ஒரு விஷயந்தான். அது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. முடி கண்டிப்பாக கொட்டும். இதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுட்டு தான் வந்து பூனைக்குட்டி வாங்கி வளர்க்கணும். ஏன்னா வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்றச்சுன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து தொடச்சிட்டு போனோன்னா
அந்த முடியெல்லாம் வெளியில் வந்துடும். நாங்கள் எப்போ வெளியில் கிளம்புனாலும் அந்த 2 வாங்கி வச்சுருக்கோம். ஒன்று பெட்டில் இவங்கெல்லாம் ஏறுவாங்களா, அந்த பெட்டை துடைக்கிறதுக்கு, அதில் பெட்டில் இருக்க முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்று, எங்கள் ட்ரெஸ் மேலே இருக்கிற முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்றுன்னு சொல்லி அப்படி இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அதனால் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது முடியாது, கம்மி வேணால் பண்ணலாம். அதனால் டெய்லி சீவி அதை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. என்னம்மா மூஞ்சி என்னடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பொட்டேட்டோவை வீடியோவில் காட்டுறதே இல்லை, பொட்டேட்டோ வரவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இந்த தங்கப்பிள்ளை வந்து அறிவுப்பிள்ளை வந்து என்னென்னா, அவங்க வந்து சின்னுக்குன்னு ஓடிடுவாங்க, தூக்குனோம்னா ஓடிடுவாங்க. ஆனால் தூக்கி மடியில் வச்சுட்டோன்னா ஜம்முன்னு உட்காந்துக்கிடுவா. ஆனால் அவளை பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடி நம்மளே தவிச்சு போயிடணும். அந்த மாதிரி ஓவராக பண்ணுவான். இது வந்து சிஞ்சு மாதிரினா, இது வந்து சிஞ்சு மாதிரி அந்த குணம் கொஞ்சம் இருக்குது, அந்த ஆட்டிடியூட் மட்டும் இருக்குது. மற்றபடி தூக்குனோம்னா சமத்து பிள்ளையாக இருப்பா. அவள் டோரி இருக்கா பார்த்தீங்களா, டோரி வந்து சிஞ்சுவை விட பயங்கரமான ஆட்டிடியூட். அது அம்மாவை மிஞ்சி வந்துடுவா அவள், அப்படியாப்பட்டவன் அவன். என்னடா தக்கா இந்த அங்கண்டா, இந்த அங்கண்டா அப்படியே தூக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே புசுக்குன்னு இருப்பாள். ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. எல்லா குட்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கணும்னா அப்படி இருப்பாங்க. டோரியும் மின்னலும் மட்டும்தான் ஓவராக சீன் போடுவாங்க. தூக்க போகணும்னா உடனே ஓடிடுவாங்க அவங்க 2 பேர் மட்டும். அப்புறமா இந்த மாஷா குட்டி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ரொம்ப அட்டாச்சு. முதல்ல வந்து டாட்டு பையன் யாஷா இருந்தேன் பார்த்தீங்களா, அவன் வந்து ரொம்ப இது பண்ணுவான், சைலண்ட்டாக இருந்துட்டு அப்படியே நம்மளை கொஞ்சுவான், அப்படி பண்ணுவான். இப்போ வந்து அவனும் அதே மாதிரி தான். 2 பேரும் இந்த முன்னாடி பிறந்த குழந்தைங்க பூரா 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படி தான். ரொம்ப ரொம்ப பாசம் எல்லார் மேலேயும். இவங்களில் 2 பேர் மட்டும் நம்மளை கண்டுக்கிறது கிடையாது, அந்த மின்னலும் டோரியும். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா எப்படா இவங்க வருவாங்க, ஓடி போய் உட்காந்துக்கலாம், தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அந்த குண்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அது போகிறவங்க வர்றவங்களெல்லாம் சாத்துன்னு அது ரவுடி மாதிரி. அதுக்கு பேசாம சொர்ணாக்கான்னு பேர் வச்சுலாஸ்மா. அசையா பேசாம சொர்ணாக்கான்னு பேர் வச்சுருந்தேன். இப்படி எட்டி பார்க்க, அப்படி என்ன அங்கே எட்டி பார்க்க வேண்டியிருக்கு உனக்கு? இலே ஷாஷாவுக்கு அப்படிதான். இங்கே பாருங்கள், வால் அவ்வளோ பெருசாக இருக்கும், முடி அப்படியே அடர்த்தியாக அப்படியே இப்படி பெருசாக இருக்கும். அவன் எடுத்தாலே தோகை விரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னடான்னு பார்த்தா தூக்கியிருக்கேன்ட்டு, இவனை தூக்கியிருக்கணுமா, அவனை தூக்கணுமா தங்க பிள்ளைய? அசிதா இவளை வச்சுக்கோ. என்னன்னு தெரியல, இறங்க மாட்டேங்கிறா. ஐயோ துணி மூட்டை கணக்காக இருக்குது. அசியாக துணி மூட்டை மாதிரி இருக்குது. சோரி தங்க வந்துடுடியே, வா சரி வா, சரி தூக்குறவா, ஒன்றும் இல்லை ஒன்று, அது ஓம் பிள்ளை தானே, வாடியே சரி. ஷாஷாவுக்கு ஒரு பொசிசிவ் வந்துடும், எல்லாத்தையும் தூக்குறாங்க என்னைய தூக்கலை அப்படின்னு அப்படியும் சீன் போட்டுருவான். என்னம்மா அப்படித்தானம்மா சரி போ, திமிர் பிடிச்ச கலவை. இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ தூக்குனதுக்கே பாருங்கள் எவ்வளோ முடி கொட்டிருச்சு. எனக்கு வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன்ல எனக்கு உடம்பு முடியாமல் பேசினேன். அதுலேருந்து நான் வந்து ரொம்ப நேரம் இந்த ரூமுக்குள்ளே இருக்க மாட்டேன். அப்படி இவங்க கூட இருக்கணும்னா வெளியில் போய் அங்கே மொட்டை மாடியில் வந்து அந்த சேரில் உட்காந்துட்டு இவங்க சுற்றி பார்த்துட்டு விளையாடிட்டு பேசிகிட்டு இருப்போம். ரூமுக்குள்ளே வந்து அதிகமாக இருந்தால் அந்த முடியெல்லாம் மூக்குக்குள்ளே ஏறுறதுனால அதனால் ரூமில் அதிக நேரம் இருக்கிறதில்ல. அப்புறம் என்னென்னா, எல்லோரும் கேட்டிருந்தீங்க பூனைங்களையெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் எத்தனை பூனையுமே நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் வாங்கலை. நாங்கள் ஷாஷா மட்டும்தான் வெளியில் வாங்கினோம். ஷாஷா வந்து என்னோடய பிறந்த நாளைக்கு அஸ்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் பூனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூனையை எனக்கே தெரியாமல் வாங்கிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கொடுத்த கிஃப்ட்டு தான் என்னோடய ஷாஷா. என்னோடய ஷாஷா வந்து எனக்கு வந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு. அப்புறமா ஷாஷா வந்து 2 வருஷம் கழிச்சு வெளியில் இருக்க பூனையெல்லாம் தேடுறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனுக்கு ஒரு ஜோடி வாங்கணும்னு சொல்லி நாங்கள் பொம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லி தேடி வாங்கினோம். அந்த தேடி வாங்கினதில் இந்த சிஞ்சு குட்டியும் ஒரு குட்டி, இந்த சிஞ்சு பிள்ளை இப்போ வந்து அது குண்டு பிள்ளையாக இருக்குது. அழகாக இருப்பா, சிஞ்சு பொம்மை மாதிரியே இருப்பா. ஷாஷாவும் அப்படி தான், சின்னதில் அவ்வளோ அழகாக இருப்பான். இப்போ வந்து வயசாயிடுச்சு போல, வாழெல்லாம் குட்டியாக போயிடுச்சு அந்த பையனுக்கு. இந்த சிஞ்சுவை வந்து அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு சிஞ்சுவை வாங்கினோம். இந்த சிஞ்சுக்கும் ஷாஷாவுக்கும் பிறந்தது தான் மாசா, யாஷா, மின்ஷா, நின்ஷா. இவங்கெல்லாம் 5 பேர். மூசா, மாசா, யாஷா, மின்ஷா, நின்ஷா இவங்க 5 பேரும் முதல் குழந்தைங்க. அதுக்கடுத்து ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா
மறுபடியும் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்ப அதுங்களையும் இவங்களுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறப்பவே அடுத்து குட்டி வந்து அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் இந்த 6 குட்டிங்களும். பொட்டேட்டோ, கருத்தவாள், டாட்டு, டோரி, சின்ன கருப்பன், அப்புறமா மின்னல், இவங்கெல்லாம் கடைசியாக பிறந்தவங்க. இந்த எல்லாருமே இந்த 11 பேருமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிறந்த குட்டிங்க. நாங்கள் வெளியிலலாம் வாங்கலை. இந்த ஷாஷா குட்டி வந்து ஒரு 40 நாள் குழந்தையில வாங்கிட்டு வந்தோம். சிஞ்சுவை மட்டும் 7 மாதத்து குழந்தையில வாங்கிட்டு வந்தோம். மற்ற எல்லா பயலும் எங்கள் வீட்டிலையே பிறந்து வளர்ந்தவனுங்க. என்னன்னா நீங்கள் எல்லோரும் என்ன கேட்குறீங்கன்னா, கருப்பனை வந்து யாரும் இன்னி காட்டுறதே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரையுமே எல்லா வீடியோலையுமே காட்டிட்டு தான் இருக்கும். ஷாஷாவோட வந்து இப்போ ஷார்ட்ஸில் பார்க்குறவங்க என்னென்னா, ரீசெண்டாக ஷாஷாவோட 2 வீடியோ போட்டதுனால நீங்கள் ஷாஷா மட்டும் தான் காட்டுறீங்க, மற்ற கேட்டெல்லாம் காட்டலன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் இருப்பானுங்க. சின்ன கருப்பேன், அந்த அடியில் ஒருத்தன் படுத்திருக்கான் பாருங்க, குட்டி கருப்பேன். இங்கே பாரு இவனை தூக்கிட்டேன். நீங்கள் ஒரு ஆள் பொறாமையில் வந்து பக்கத்தில் அங்கே படுத்துட்டு இருந்துச்சு, இப்போ இங்கே வந்துருச்சு. இப்படி ஒவ்வொருத்தருமே எல்லாரையுமே நாங்கள் காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? சரி போ, நீ போ, நான் இவனை தூக்குறேன் வா. சரி சோரிடி இப்போ தூக்க. அப்புறம் எதுக்கு வந்த சொல்லு, அப்புறம் எதுக்கு வந்த? அதாவது இப்படியேவும் தூக்க விட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டோம்னா அவங்க நம்மக்கிட்ட ஒட்டாமலேவும் அந்த யாராவது வெளியாளுங்களை பார்த்தா ஒரு கத்துவாங்களா பூனை குட்டிங்க, நம்ம தூக்குனாலே விட மாட்டாங்க பாருங்களா, அந்த மாதிரி ஆயிரும். அப்படியே நம்ம தூக்கி அவங்கள பழக்கி நல்லா அந்த இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, நம்மக்கிட்ட சேராத பூனைங்களெல்லாம் இந்த மாதிரி இருடி சொல்லி காட்டிக்கிறேன்டி, தங்கம்லடி, பட்டு பிள்ளைடி, இருடி தங்கம்ல, பட்டு பிள்ளைல, பட்டு பிள்ளையாவது கழுத பிள்ளையாவது அது ஓடிடுச்சு. இங்கே வாடி டாட்டு, நீ வாடி என் தங்கம். என்னம்மா எல்லாருக்கும் திமிரு அதிகமாகிடுச்சு. அந்த இப்படியேவும் இப்படி பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்டுங்க வந்து அட்டாச் ஆகிடுவாங்க. இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ வந்து இந்த கழுத்துக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்துக்கிட்ட இப்படி சொரிஞ்சிங்கன்னா அவங்க வந்து அப்படியே நம்ம மடியில் வந்து நல்லா படுத்துக்குவாங்க. அப்படியே ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வந்து நல்லா ஒட்டிக்குவாங்க. நிறைய பேர் வீட்டில் நானுமே நேரில் பார்க்குறேன், நிறைய பேர் எங்கிட்ட நாங்களும் உங்களை பார்த்து தான் பூனை வாங்கியிருக்கோம், எங்கள் பூனை பேர் ஷாஷா தான், எங்கள் பூனைக்குட்டி பேர் சிஞ்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்கள ஏன்னா எங்கள் பூனைக்குட்டி எங்ககிட்ட ஒட்டவே மாட்டேங்குது, ஒரு மாதிரி கத்துது, சண்டை போடுது, சீருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேவும் உங்கள் பூனைக்குட்டியை உங்ககிட்ட சேர்க்கணுன்னா இந்த மாதிரிலாம் அப்படியே இப்படியே பண்ணிங்கன்னா அவங்க வந்து அப்படியே பழகிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தூக்கி நான் வந்து அப்படியே இப்படிலாம் பண்ணணும். அவங்க கத்துறாங்க பறன்றாங்கன்றதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இப்படிலாம் தலையெல்லாம் அப்படி தடவி கொடுக்கணும். இந்த காதுகிட்டேலாம் அப்படி பண்ணி கழுத்துக்கிட்டேலாம் அப்படியே கை வச்சு அப்படியே சுரண்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒட்டிக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சரியா? அவ்வளோதான்.